ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அரிஹன் ஜிகேல உள்ள இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன் இந்தியா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடை வந்து 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க: பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேலியோலித்திக் பீரியட். ஸோ ஹோமோசெஃபியன்ஸ் ஃபஸ்ட் அப்பியர் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் ஃபேஸ். அதாவது இந்த காலகட்டத்தோட முடிவில் தான் வந்து ஹோமோசெஃபியன்ஸ் அப்படின்ற மனித இனம் முதலாக அப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த திஸ் பீரியட் மேன் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, கேதர் ஹிஸ் ஃபுட், அவங்களோட உணவை கேதர் பண்ணுறதும் அப்புறம் வேட்டையாடுறதையும் வந்து பண்ணிகிட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, குவாட்ஸ் அப்படின்ற கல் மூலியமாக ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸை வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது கல்லுனால் சில ஆயுதங்கள் அந்த மாதிரி செய்கிறத வந்து கருவிகள் செய்கிறத வந்து டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் 3 ஃபேஸ் இருக்குது: லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக். அதாவது வந்து கீழ்பழ கற்காலம், இடைப்பழ கற்காலம், மேல் பழங்கற்காலம்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மீசோலித்திக். மீசோ அப்படின்னா மிடில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இடைக்கற்காலம். ஸோ இங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், பர்டிகுலர்லி டாக்ஸ். அதாவது வந்துட்டு விலங்குகள் எல்லாத்தையும் வந்து பெட் அனிமல்ஸாக வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து டாகை வந்து ஃபஸ்ட்டு பெட் அனிமலாக வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோலிட்ஸ். மைக்ரோ அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லிட்ஸ் அப்படின்னா ஸ்டோன்ஸ் அப்படின்னா சின்ன வந்து கற்கள்னால வந்து டூல்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதில் மெயினானது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீம்பெட்கா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷில் வந்து இருக்குது. இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்ஷியன் கேவ். இது இங்கே வந்து பழங்கால குகைகள் வந்து இருக்குது. அங்கே வந்து என்ன இருக்குன்னா பிக்சர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா பறவைகள், விலங்குகள், அப்புறமே மனிதர்களோட அந்த பிக்சர்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் வந்து அங்கே இருக்குது, பீம்பெட்கா, மத்திய பிரதேஷில். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது நியோலித்திக் பீரியட். ஸோ நியோலித்திக் பீரியட் அப்படின்னா, நியோ அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த நியோலித்திக் பீப்புளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயரை பற்றின நாலேஜும், வீல், ஃபயரும் சரி, நெருப்பு, சக்கரம், இதோட நாலேஜ் 2 இருந்த மக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நியோலித்திக் பீப்புள் தான். இங்கே வந்து முக்கியமான சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புர்சாகம். இதுக்கு மீனிங் என்னென்னா பிளேஸ் ஆஃப் பிரிட்ஜ். அப்படின்னா என்னென்னா பூச்சி மரம், பூச்ச மரம் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் ட்ரீ. ஸோ அந்த ட்ரீ வந்து அங்கே அபண்டண்ட்டாக இருக்கும், பூச்ச மரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சால்கோலித்திக் பீரியட். ஸோ சால்கோலித்திக் பீரியட்னு பார்த்தோன்னா இங்கே தான் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா காப்பரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. யூஸ் ஆஃப் காப்பர். அதுக்கப்புறம் கல்லுனால் உருவாக்கப்பட்ட டூல்ஸ் வந்து பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தி ப்ராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதர் காடஸ், அதாவது வந்து தாய் கடவுளை வந்து வணங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வர்ஷிப் த புல், காளையையும் வணங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த 4 இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது வந்து 4 சிவிலைசேஷன் வந்து இருக்குது: மெசபடோமியா, நெக்ஸ்ட் வந்து ஈஜிப்த், அதுக்கப்புறம் இண்டஸ், அதுக்கப்புறம் சைனா. ஸோ இந்த 4 சிவிலைசேஷனில் ஒன்று தான் என்னென்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது. அக்கார்டிங் டு ரேடியோ கார்பன் டேட்டிங், அதாவது வந்துட்டு அது மூலியமாக வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடக்கம் வந்து அரௌண்ட் 2500லேருந்து 1750 பிசியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் டவுன் பிளானிங், அதாவது வந்துட்டு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு டவுன் பிளானிங் வந்து அங்கே இருந்திருக்கு. பேஸ்ட் ஆன் கிரிட் சிஸ்டம். கிரிட் சிஸ்டம்னா ஸ்கொயர் அந்த மாதிரி கிரிட் சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்ன்ட் பிரிக்ஸ், அதாவது வந்துட்டு சுட்ட செங்கக்கல்னால் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வெல் மேனேஜ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது வந்துட்டு அந்த வடிகால் முறையெல்லாம் வந்துட்டு வெல் மேனேஜ்டாக இருந்திருக்கு.
ஃபோர்ட்டிஃபைட் சிட்டாடல்னு பார்த்தோன்னா நல்லா வந்து கோட்டைகள்லாம் வந்து பெரிய பெரிய கோட்டைகள்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ ஹைலி அர்பனைஸ்ட், அதாவது வந்துட்டு ஒரு நகர நாகரிகமாக வந்து இருந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் அயன் சம்மந்தமான எதுவுமே அங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து த கிரேட் பாத், அதாவது அந்த பெரிய குளம், நீச்சல் குளம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய குளம் எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஸோ இது எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா, யூஸ்டு ஃபார் ரிலீஜியஸ் பாத், புனித நீராடல் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர் வேர் சேஞ்சிங் ரூம்ஸ் அலாங் சைட், அதாவது வந்து அந்த பாத்துக்கு பக்கத்துலேயே, அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூம்ஸும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 6 கிரானரிஸ்னால் தானிய கிடங்குகள். இது எங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிட்டாடல் அட் ஹராப்பாவில் இருக்கிற கோட்டைகளுக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டவுனை வந்து 2 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பர் பார்ட். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோவர் பார்ட். ஸோ 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ஹரப்பன்ஸை வந்து ரூல் பண்ணது யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிளாஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் வணிகர்கள் தான் ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா ஹாஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ், அதாவது வந்துட்டு இங்கே வந்து ஆயுதங்கள் வெப்பன்ஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸ் எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் பீப்புள் வந்து விதைகளை வந்து எப்போ விதைப்பாங்க அப்படின்னா நவம்பர்லேயும், அது வந்து வளர்ந்து அந்த பயிரை எப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ரல்லையும். எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த டேஞ்சர் ஆஃப் ஃப்ளட், அதாவது வெள்ளத்தோட அபாயம் இருக்கிறதுனால அவங்க நவம்பரில் விதைச்சி இதை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஏப்ரலில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் அந்த மாதிரி விளைச்சல் பண்ணுற க்ராப்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வீட், பார்லே, அதுக்கப்புறம் பீஸ், அப்புறம் வந்து சீசம், ரைஸ், மஸ்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இண்டஸ் பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு வந்து காட்டனை ப்ரொடியூஸ் பண்ணதும் அவங்க தான். இண்டஸ் பீப்புள் தான் முதல்ல வந்து காட்டனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ விச் த கிரீக்ஸ் டர்மஸ் சிடான், இதை தான் வந்து டிரைவ் ஃப்ரம் சித் அப்படின்னு சொல்கிறாங்க. சித் அப்படின்னு. ஸோ அனிமல்ஸ், எந்தெந்த அனிமல்ஸ்லாம் இண்டஸ் பீப்புள் சிந்து சமவெளி நாகரிகம் மக்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆக்சன், அதாவது வந்து காளை, அதுக்கப்புறம் வந்து ஷீப், செம்மறி ஆடு, பஃபலோ எருமை மாடு, அப்புறம் வந்து கோட்ஸ், ஆடுகள், பன்றிகள், யானைகள், நாய்கள், பூனைகள், அதுக்கப்புறம் ஆசஸ்னால் வந்து கழுதைகள், அதுக்கப்புறம் வந்து கேமல்ஸ், ஒட்டகங்கள், இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஹார்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணலை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அதாவது வந்து உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் வந்து நடந்திருக்கு. எப்படின்னு பேட்டர் சிஸ்டம், அதாவது வந்து பண்டமாற்று முறை தான் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கு, காமனாக இருந்திருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் சிவிலைசேஷன் வந்து பார்த்தோன்னா அயன் வாஸ் நாட் நோன் டு த பீப்புள், இவங்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் இண்டஸ் பீப்புள் வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இந்த மல்டிபிள் ஆஃப் 16, அதாவது வந்து வெயிட் மெஷர் பண்ணுற அந்த கல், அந்த மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து 16ஓட மல்டிபிள்ஸாக தான் வச்சுருப்பாங்க. 16, 32 இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹராப்பன்ஸ் லுக்ட் ஆன் எர்த் அஸ் ஃபர்டிலிட்டி காடஸ், அதுக்கப்புறம் வந்து எர்த்தை வந்து வளத்தோட கடவுளாகவும், அதுக்கப்புறம் லிங்கம், யோனி அப்படின்ற இதெல்லாம் வந்து வணங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிகார்ன் வாஸ் த மோஸ்ட் வர்ஷிப்ட் அனிமல், அதாவது அதிகமாக வந்து அவங்க வழிபட்ட விலங்கு அப்படின்னு பார்த்தோன்னா யூனிகார்ன் தான். அதாவது ஹார்ஸ் ஸ்ட்ரக்சரில் அந்த கொம்பு மாதிரி இருக்குது, பட் இவங்க ஹார்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல இங்கே. யூனிகார்ன் ஹார்ஸ் மாதிரி கொம்பு இருக்கும். ஸோ அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெனி ட்ரீஸ், பீப்பால், அனிமல்ஸ், புல், பேர்ட்ஸ், டவ், பிஜியான் அண்ட் ஸ்டோன்ஸ், அதாவது வந்து ட்ரீஸில் வந்து அரசமரம், அனிமலில் காளை, பேர்ட்ஸில் வந்து புறா, அதுக்கப்புறம் கல்லை கூட வந்து அவங்க வணங்கியிருக்காங்க. ஆனால் நோ எவிடன்ஸ் ஆஃப் டெம்பிள், அதாவது கோயில் இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் அங்கே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா
டெட் பாடிஸ் வேர் பிளேஸ்ட் இன் நார்த் சவுத் ஓரியன்டேஷன். அதாவது அந்த டெட் பாடிஸை வந்துட்டு நார்த் சவுத்தாக வந்து புதைச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சீல்ஸ் ஆஃப் பசுபதி. பசுபதி அப்படின்ற வந்து அந்த சீல் ஒரு உருவம் பதிச்ச ஒரு இது. அதில் என்னென்னா இருக்குன்னா, இந்த பசுபதின்றது வந்து மகாதேவா, அதாவது சிவனோட ஒரு முன்னாடி உள்ள ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பசுபதி சீலில் என்னென்ன இருக்குன்னா, எலிஃபண்ட், டைகர், அதுக்கப்புறம் வந்துட்டு ரஹினோஹார்ஸ், அதுக்கப்புறம் பஃபலோஸ் இருக்குது. அந்த பசுபதியோட பாதத்துக்கு பக்கத்தில் 2 டியர், மான்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தஸ் பீப்புள் வந்து பிலீவ்ட் இன் கோஸ்ட்ஸ் அண்ட் ஈவில் ஃபோர்ஸஸ். அதாவது இந்தஸ் பீப்புள் வந்து கோஸ்ட், பேய்கள் இருக்குன்னு நம்பினாங்க. ஈவில் ஃபோர்ஸ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தண்டர், அதுக்கப்புறம் லைட்னிங், இந்த இடி மின்னல், அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர், இதெல்லாம் வந்துட்டு ஈவில் ஃபோர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து எதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆம்யூலெட்ஸ், அதாவது வந்து தாயத்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா ப்ரொடெக்ஷனுக்காக, பாதுகாப்புக்கு, இந்த கோஸ்ட் அண்ட் ஈவில் ஃபோர்ஸஸ்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தாயத்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபயர் ஆல்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தீ பலிபீடங்கள். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா லோத்தல் காலிபனில் வந்து இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன் ஆஃப் ஹராப்பன் கல்ச்சர் வேர் சீல்ஸ். அந்த சீல் அப்படின்றது தான் இவங்களோட ஒரு கிரேட்டஸ்ட்டு ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதில் மேடப் பண்ணுறாங்கன்னு உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லிட் அப்படின்ற ஒரு வகையான ஒரு இது கல்லேருந்து உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஹராப்பன் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு பிக்டோகிராஃபிக்காக இருக்குது. ஸோ இதை வந்து அதாவது அது எழுத்து வடிவமான ஒரு இதாக தான் இருக்குது. பட் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் அதில் எழுதியிருக்கிறத புரிஞ்சிக்க முடியாது நம்மளால். ரிட்டன் எவிடன்ஸ், பட் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இன் த ஃபஸ்ட் லைன், லெஃப்ட் டு ரைட் இன் த செகண்ட் லைன். அதாவது வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுமா, செகண்ட் லைன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுமா இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட்ரோஃபிடான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்குபேஷன்ஸ், இவங்க வந்து என்னென்ன மாதிரியான தொழில்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்பின்னிங், வீவிங், போட் மேக்கிங், கோல்ட்ஸ்மித், மேக்கிங் பாட்ரிஸ் அண்ட் சீல் மேக்கிங். அதாவது வந்துட்டு நூல் நெய்கிறது, தறி நெய்கிறது, நூல் பின்னல், அதுக்கப்புறம் படகு தயாரிக்கிறது, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் உருவாக்குறது, மண்பாண்டங்கள், சீல், இதெல்லாம் வந்து உருவாக்குறது தான் இவங்களோட தொழிலாக இருந்திருக்கு. ஸோ பாசிபிள் காஸ் ஆஃப் த டிக்ளைன் ஆஃப் த சிவிலைசேஷன். அதாவது இந்த நாகரிகம் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கான காரணங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, மேபி இன்வென்ஷன் ஆஃப் ஆரியர்களோட படையெடுப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளட், வெள்ளம், சோஷியல் பிரேக்கப் ஆஃப் ஹராப்பன்ஸ். அதாவது அந்த ஹராப்பன் மக்களுக்கு இடையே வந்து ஒரு சமூக பிளவு ஏற்பட்டிருந்திருக்கலாம், இல்லைனா எர்த்குவைக். இதெல்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சதுக்கான காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பவுண்ட்ரிஸ் வந்து நார்த்தில் வந்து மடு, இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. சவுத்தில் வந்து தைலமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஈஸ்ட் வந்து ஆலம்கீர்பூர், வெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா சுட்கஜெண்டர். ஸோ இண்டஸ் வேலி சைட்ஸ்ன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹராப்பா, இது எங்கே இருக்குன்னா சிட்டுவேட்டட் ஆன் ரிவர் ராவி ரிவர் பக்கத்தில், எங்கன்னா பஞ்சாப், அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் பகுதியில், மவுண்ட் கோ மேரின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில். இதை யார் வந்து ஃபஸ்ட்டு எஸ்கவேட் பண்ணுறா அப்படின்னா தயாராம் சஹாயினி 1921 23 வரை அந்த இயரில். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதுக்கப்புறம் தான் ஹராப்பன் சிவிலைசேஷன்னு வந்து மாறுனுச்சு. ஸோ இங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்டோன் டான்சிங் நடராஜ், அதாவது வந்து நடனம் ஆடுற அந்த சிவன் நடராஜர் கல்லில் அந்த கல்லும், சிமெண்ட்ரி 37 சிமெண்ட்ரிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது வந்து கல்லறை.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோனா மவுண்ட் ஆஃப் டெத், அதாவது வந்து இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவாங்க, இறந்தவர்களின் மேடு. ஸோ சிட்டுவேட்டட் ஆன் இண்டஸ் ரிவர். இது எங்கே இருக்குன்னா லர்கானா டிஸ்ட்ரிக்ட், சிந்து, பாகிஸ்தானில் இருக்குல்ல, சிந்த் அப்படின்ற இடத்துல. இதை யார் ஃபஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ணுறான்னா ஆர்டி பேனர்ஜி 1922. ஸோ இங்கே என்னென்னலாம் மெயினான பில்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா கிரேட் பாத், அதாவது அந்த பெரிய குளம், அதுக்கப்புறம் கிரேட் கிரானரி, அதுக்கப்புறம் பெரிய தானிய கிடங்கு, அப்புறம் பில்டிங்ஸ், அசம்பிளி ஹால்ஸ் இதெல்லாம். டான்சிங் கேர்ள் வந்து மேடப் ஆஃப் பிரான்ஸ், வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு டான்சிங் கேர்ள் வந்து அங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த சீல் பசுபதி மகாதேவ், அதாவது புரோட்டோ சிவா, அந்த சீல். அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் காட்டன், ஸோ அது கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஷன்ஹுதாரோ, இதுவும் வந்து சித் பாகிஸ்தானில் இருக்குது, இண்டஸ் ரிவரில். இதை யார் கண்டுபிடிச்சான்னா என்ஜி மஜும்தார் 1931 கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒன்லி சைட் வித்தவுட் சிட்டாடல், அதாவது பெரிய கோட்டைகளே இல்லாத ஒரு இண்டஸ் வேலி சைட் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இந்த இடம் தான். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா பிரான்ஸ் புல்லக்காட், அதாவது வந்து மாட்டு வண்டி, வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாட்டு வண்டி கிடைக்கிது. அப்புறம் வந்து ஒரு ஸ்மால் பாட் வந்து கிடைக்கிது. ஸோ அது என்னவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இங்கு பாட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது. இதை யார் வந்து டிஸ்கவர் பண்ணுறான்னா எஸ்ஆர் ராவ் 1954. இது எந்த ரிவரில் இருக்குன்னா போகாவான்ற ரிவரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா லோத்தலில் 3 விதமாக டிவைட் பண்ணுறாங்க டவுனை. ஒன்று வந்து பார்த்தோன்னா சிட்டாடல், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா லோவர் டவுன், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டாக்யார்ட்னு பார்த்தோன்னா துறைமுகம். ஸோ லோத்தல்னாலே வந்து துறைமுகம் இருக்கிற இடம். ஸோ இங்கே தான் வந்து எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ், அரிசி இருந்ததுக்கான அந்த சான்று வந்து இங்கே தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா காலிபன் வந்து அதோட மீனிங் பிளாக் பேங்கிள்ஸ், அதாவது கருப்பு வளையல். இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. டிஸ்கவர்ட் பை பிபி லால் 1961. இது காக்ரா நதிக்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா விளைநிலம், உழுது அந்த விளைநிலம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து உடன் அந்த மரக்கலப்பை கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 7 ஃபயர் ஆல்டர்ஸ், அதாவது 7 தீ பலிபீடங்கள் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒட்டகத்தோட எலும்பு, எவிடன்ஸ் ஆஃப் 2 types ஆஃப் பரியல்ஸ். 2 types ஆஃப் பரியல்னு பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான பரியல்கள். ஒன்று வந்து சர்க்குலர் கிரேவ், இன்னொன்று ரெக்டாங்குலர் கிரேவ். அதாவது வந்துட்டு ரவுண்ட் ஷேப், சர்க்குலர் ஷேப்பில் ஒரு கிரேவ் கல்லறை மாதிரியும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு கல்லறை மாதிரியும் அதுக்கான எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தோலவீரா வந்து எந்த ரிவரில் இருக்குன்னா ரிவர் லூனி, கட்ச் டிஸ்ட்ரிக்ட் இன் குஜராத்தில். இதையும் வந்து ஜேபி ஜோஷி வந்து கண்டுபிடிக்கிறாங்க 1967 to 68. இங்கே வந்து ஸ்பெஷலே வந்து அவங்களோட அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான், நீர் மேலாண்மை சிஸ்டம். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒன்லி சைட் டு பி டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸாக இருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா ஹராப்பன் சிவிலைசேஷனோட லார்ஜஸ்ட்டு ஹராப்பன் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது மிகப்பெரிய கல்வெட்டு கிடச்சிருக்கும். ஸோ அப்புறம் ஒரு ஸ்டேடியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சுர்கோட்டடா. இது வந்து பார்த்தோன்னா ஜேபி ஜோஷி 1972 கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே தான் வந்து எவிடன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸை இந்த இடத்துல தான் வந்து சொல்கிறாங்க, அதுவும் 1972. ஸோ இங்கே வந்து சொல்கிறாங்க ஓவல் ஷேப்பில் அந்த கிரேவ் வந்து இருந்திருக்கு. பிட் பரியல்னால் அந்த குழி தோண்டி புதைக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க. சீமிங்லி போர்ட் சிட்டியாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பனாவாலி, இது ஹரியானாவில் இருக்குது. இது வந்து சரஸ்வதி ரிவரில் சிட்டுவேட் ஆகிருக்கு. ஆர்எஸ் பிஷ்ட், இவர் வந்து 1973 கண்டுபிடிக்கிறாங்க. எவிடன்ஸ் ஆஃப் போத். இங்கே தான் வந்து பார்த்தோன்னா
ஹராப்பன் ஹராப்பனுக்கு முந்தைய ஹராப்பா அப்புறம் ஹராப்பன் கல்ச்சர் ரெண்டுத்துக்குமான எவிடன்ஸும் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே வந்து லேக் ஆகிருக்குது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு சிஸ்டமிக் ட்ரைனேஜ், அதாவது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு வடிகால் முறை வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவிடன்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி பார்லி, அதாவது நல்ல தரமாக பார்லி இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ராக்கி கர்ஹி, இது ஹரியானாவில் இருக்குது. இதுதான் வந்து இண்டஸ் வேலி சைட்லே பெரிய சைட், லார்ஜஸ்ட் சைட் வந்து